இந்த ஆலயம் எல்லா ஜனங்களுக்கு ஜெபவீடா இருக்கட்டும் அப்படின்னார். ஏனென்றால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இங்கேதான் கர்த்தர் வைத்திருக்கிற இது ஒரு பண்டக சாலை. வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆவிக்குரிய நன்மைகளை இங்கேதான் வைத்திருக்கிறார். உனக்கான ஜெபம் இங்கே இருக்கிறது, உனக்கான ஆலோசனைகள் இங்கே இருக்கிறது, உனக்கான விடுதலை இங்கே இருக்கிறது, உனக்கான தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது, உனக்கான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. எல்லா உலகத்திலே காணக்கூடிய எல்லா விஷயங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் தான் துவங்குகிறது. காணாமல் இருக்கிறவைகளிலிருந்து காண்கிறவைகள் துவங்கப்படுகிறது. அதனாலேதான் உன்னுடைய சகல மேன்மைகள், உன்னுடைய வருங்காலத்தின் சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இங்கேதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் துவங்கினால் தான் அவைகள் துவங்கும். நீ கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியத்தை வைக்கும் பொழுது உனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு நல்ல உறவு வருகிறது, அன்பு பெருகி வருகிறது, ஐக்கியம் கொள்ளுகிறோம், அவரிடத்தில் வைக்கிற விசுவாசம் பெருகி வருகிறது. வேற என்ன வேணும்? நானும் தேவனும் இணைந்தார். அதுக்கப்புறம் தான் சங்கீதக்காரன் சொல்றான், சத்துரு இருந்தாலும் சேனைக்குள்ள நான் ஓடுவேன், கடினமான மதில்கள் இருந்தாலும் தாண்டுவேன். யோனத்தான் சொல்றான், நாங்க 2 பேரு தான், நீ மட்டும் எங்க கூட இருந்தா திரளான இந்த எல்லா சத்துருக்களை எங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பீர் அப்படின்னா. உனக்குரிய வெற்றி இங்கே இருக்கிறது, உனக்குரிய நல் வாழ்வு இங்கே இருக்கிறது. இங்க திறந்தாதான் எல்லா இடத்திலும் திறக்கப்படும். அந்த முத்திரையை உடைக்கிற இடமே இங்குதான். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா.